திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டு அரணப்பாளையம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக சாலைகள் தோண்டப்பட்டு உள்ளது. ஆனால் துவங்கப்பட்ட பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் 17 ஆண்டு காலமாக மேம்பாலம் கட்டப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதோடு தோண்டப்பட்டு சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் நாள்தோறும் விபத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் அரணப்பாளையம் பகுதி பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் கடந்த மாதம் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியது. கடலில் புனித நீராடும் போது ஜெல்லி மீன்கள் உடலில் பட்டால் அரிப்பு, உவாமை, நரம்பு பிரச்சினை ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் மீண்டும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் 30க்கும் மேற்பட்ட ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியது. இதனை கோவில் கடல் பாதுகாப்பு குழுவினர் பிடித்து கடலில் விட்டனர். மேலும் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் பக்தர்கள் கடலில் கவனமாக குளிக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை குளிக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் குழந்தைகள் பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சுபாவை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கெடார், செல்லாங்குப்பம், பள்ளியந்தூர், காங்கியனூர், பொன்னங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், தொகுதி செயலாளர் கானை வளவன், ஒன்றிய செயலாளர் அறிவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாண்டப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 23 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி பள்ளியில் படிக்கும் 2ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர் ராஜலட்சுமி அடித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மாணவிக்கு காயம் ஏற்பட்டதால் மாணவியின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் ராஜலட்சுமியிடம் இதுகுறித்து கேட்டுள்ளனர். அப்போது ஆசிரியர் மாணவியின் பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனை அருகில் இருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாணவியின் பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அந்தநேரி, எஸ். ஆலங்குளம், மகா கணபதிபுரம் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் காட்டு நாயக்கன் பழங்குடியினர் மக்களுக்கு கடந்த 47 ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டங்களில் பழங்குடி சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது ஏராளமான காட்டு நாயக்கன் பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் ஓராண்டாக தாமதப்படுத்துவதாகவும் மதுரை கோட்டாட்சியர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்பாமல் இலை தழைகளை அணிந்தவாறு முகத்தில் கரும்புள்ளிகள் குத்தியபடியும் விலங்குகளை பிடிக்கும் கூண்டுகள் இலை தலையுடன் நடனமாடியும் நூதன முறையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை திருவள்ளுவர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த போராட்டத்தில் ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி 609 ரூபாயை வழங்கிட வேண்டும், வார விடுமுறை, பாதுகாப்பு உபகரணங்கள், ஓய்வறை வழங்கிட வேண்டும் மற்றும் கொரோனா உதவித்தொகை தலா 15,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதால் உள்நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ஒளிமதி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது ஒருநாள் வேலை திட்டத்தை உடனடியாக அனைத்து ஊராட்சிகளும் தொடங்க வேண்டும். கூலி 319 ரூபாய் குறைக்காமல் வழங்கிட வேண்டும். மண் சார்ந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் விரோத பாஜக மோடி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் விவசாய தொழிலாளர்கள் ஊராட்சியில் 100 நாள் திட்டத்தை தொடங்க வேண்டும் என கையெழுத்திட்டு மனுக்களை ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். 100 நாள் வேலை திட்டம் இதுவரை நடைபெறவில்லை ஊராட்சிகளில். எனவேதான் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த மார்ச் 16ஆம் தேதி தமிழகத்தினுடைய ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரை செந்தில்குமாரை சேர்ந்த IAS அவர்களை சந்தித்து தமிழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் மனுளித்தார்கள். மனுளித்த போது அந்த செந்தில்குமார் IAS அவர்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வேலையினை துவங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் இன்று வரை வேலையை துவங்கப்படவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் திருவாரூர் மாவட்டத்தில் பிரத்யேகமாக அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக வேலையை துவங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட மனு கொடுக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மின் வாரியத்தில் காலியாக உள்ள 32,000 பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும், மின்வாரிய தொழிலாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் பணப்பயன்களை காலதாமதமின்றி விரைந்து வழங்கிட வேண்டும், மின் வாரியத்தை பிரித்து தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் ஜூலை 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தொழிற்சங்கத்தினர் எச்சரித்தனர். 32,000க்கும் மேற்பட்ட கள உதவியாளர் பணிகள் காலியாக, கணக்கீட்டாளர் பணிகள், உதவி மின் பொறியாளர் பணிகள், தொழில்நுட்ப உதவியாளர் பணிகள் என்பது காலியாக இருக்கு. தொடர்ந்து தமிழக அரசு மின்சார வாரியத்தை இந்த பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அரசு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகளை அறிவிக்கும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த 26ஆம் தேதி மின்சார வாரியத்தினுடைய கொள்கை குறிப்பில் புதிய பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் என்பது இல்லை. சென்ற ஆட்சியில் ஒரு 10,200 பேர் எடுப்பதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது எடுக்கப்படும் என்று சொன்னது கூட இவங்க அமலாக்க மறுத்திருக்கிறாங்க. காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தினம் தினம் களப்பிரிவுல தொழிலாளி காக்கா குருவி மாதிரி செத்துட்டு இருக்கிறான். உற்பத்தி நிலையங்கள், அனல் மின் நிலையக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளும் இறந்து போகக்கூடிய சூழல் என்பது வருது. சேலம் மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் கடை மேற்பார்வையாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்றது. முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் அதிகாரிகள், கடை மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா, டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கடையை திறக்க வேண்டும், கடையின் அருகாமையில் அமைந்துள்ள டாஸ்மாக் பார்களும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எச்சரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகாவில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆதார் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆதார் குறித்த பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சில பள்ளிகளில் உள்ள ஆதார் சிறப்பு முகாம்களில் மாணவ மாணவிகளின் கைரேகை பதிவு ஆகாததால் நத்தத்தை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் இருந்து நத்தம் தாலுகா அலுவலக வளாகத்தில் செயல்படும் ஆதார் சேவை மையத்திற்கு ஒரே நேரத்தில் அதிக அளவில் மாணவ மாணவிகள் வந்தனர். இதனால் ஆதார் பதிவு செய்வதற்கு நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்த மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆதார் அட்டை ஸ்கூல்ல போய் எடுத்ததுக்கு இதாகல, அதனால தாலுகா ஆபீஸ் போக சொல்லிட்டாங்க. இங்க வந்திருக்கோம் எடுக்கிறதுக்கு, இங்க ரொம்ப கிரௌடா இருக்குது. அதனால எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆதார் அட்டை எடுக்கிற மாதிரி அறிக்கை விடுங்க, நடவடிக்கை எடுங்க. அந்தந்த ஸ்கூல்ல அந்தந்த இதுல எல்லா ஏரியாவுக்குமே விடுங்க. கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க மக்கள் பூரா. இங்கேயும் வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஏரியால ஆதார் அட்டை எடுக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள அமாவாசை மண்டபத்தில் இணை ஆணையர் முன்னிலையில் கடந்த 14 நாட்களில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது.
இதில் 78,89,648 ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 75 கிராம் தங்கமும் 3 கிலோ 210 கிராம் வெள்ளியும் 140 வெளிநாட்டு நோட்டுகளும் 854 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாய கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 3 தலைமுறைக்கு மேலாக வசித்து வரும் தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு நிரந்தரமாக அப்பகுதியில் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாஞ்சோலை பகுதியில் வசித்து வரும் தொழிலாளர்கள் தற்போது தங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வு கேட்கிறார்கள் என்றும், யாரையும் தற்போது வரை கட்டாயப்படுத்தவில்லை, யாரையாவது கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கொடுக்க கூறியிருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள், அவர்களின் விருப்ப ஓய்வு விண்ணப்பத்தை ரத்து செய்கிறோம் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கே நகர் பகுதியில் வசித்து வருபவர் அறிவுடை நம்பி. இவர் கடந்த சில மாதங்களுக்கு நகரமைப்பு திட்டமிடல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் நகராட்சியில் பணியாற்றிய போது அங்கு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு பின்னர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இதனால் இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நல பிரச்சினையும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் நேற்று இரவு வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவரது மனைவி வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட கொத்தங்குடி ஊராட்சியில் 100 நாள் வேலையை உடனே துவக்க வேண்டும், 100 நாட்களை 200 நாட்களாக உயர்த்தி தினக்கூலியாக 600 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் ஞானசேகரன் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரராஜனிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் மணியன், கிளை செயலாளர்கள் பாப்பையன், சங்கர், குருநாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் கள்ளசாராயம் மற்றும் மது ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது கள்ளசாராயம் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அச்சிடப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மது அருந்தக்கூடாது என்றும் போதையில்லா தமிழகத்தை மாற்றுவோம் என்றும் கோஷமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலையில் ராமமூர்த்தி என்பவர் கடந்த 15 வருடங்களாக சாய் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடைக்குள் கட்டிட பராமரிப்பு பணியானது நடைபெற்று வரும் நிலையில் பணியினை வேகமாக முடிக்க வேண்டும் என கட்டிட மேஸ்திரி மதன் என்பவரிடம் ராமமூர்த்தி கூறியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மதன் ராமமூர்த்தியை தாக்கியும் தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்துள்ளார். இதுகுறித்து ராமமூர்த்தி ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள மதனை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மதன் ராமமூர்த்தியை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது. மேலும் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பாதிரியைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மனைவி சீதா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து இரு மகள்களுடன் வந்தவாசியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று சலுகை அருகில் உள்ள பால் பண்ணைக்கு சென்ற கீதா வேலை முடிந்து திரும்பாமல் நெமிலியில் உள்ள மாட்டுப் பண்ணைக்கு வேலைக்கு சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் வெங்கடேசன் நிலத்தருகே சென்றபோது வயலில் எலிக்காக வைத்திருந்த மின்வேலியில் சிக்கி சீதா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கீழ்கொடுங்காலூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் ஆணையர் மதுபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய மேயர் மாநகராட்சியில் தனசேக நகர் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச அளவிலான நூலகம் உட்பட 10 இடங்களில் நூலகங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மாநகராட்சியில் 5500 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இக்கூட்டத்தில் மாநகராட்சியில் 2 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைப்பது உள்ளிட்ட 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் தீபக் ஜாக்கப் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் கக்கரை சுகுமார் மற்றும் விவசாயிகள் சட்டியில் கருப்பு வெள்ளை நிறத்தில் பொட்டு வைத்து அதை தலையில் மாட்டிக்கொண்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் தற்போது உள்ள பயிர் கடன்களை உடனே தள்ளுபடி செய்யவும், கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு தொகையை உடனே வழங்க வேண்டும் என்றும், தமிழக அரசு ஒன்றிய அரசுடன் பேசி ஒரு போக சாகுபடியாவது தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.